அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணை விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் ஆணை விசாரணையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஆணையத்தையும் நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 25 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பினை நீதிபதிகள் கே மகேஸ்வரி, NV அஞ்சாரியா அமர்வு எழுதியிருக்கிறது. இந்த தீர்ப்பு விவரத்தை பொறுத்தவரை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் முதலமைச்சரால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் இதுவரையில் சேகரித்த ஆதாரங்கள், ஆவணங்கள், அதே போல முதல் தகவல் அறிக்கை, தனது விசாரணை முன்னேற்ற அறிக்கை, டிஜிட்டல் ஆவணம் உள்ளிட்ட எந்த ஆதாரமாக இருந்தாலும் அதனை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். வழக்கை சிபிஐ ஏற்று இருப்பதால் சிறப்பு விசாரணை குழு மற்றும் ஒரு நபர் ஆணையின் செயல்பாடு என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதாவது சஸ்பெண்டட் என்ற ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கரூர் விவகாரத்தில் அனைத்து வகையான ஒத்துழைப்பையும் சிபிஐக்கு வழங்க வேண்டும். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்ட குழு கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளலாம். அந்த விசாரணை என்பது சுதந்திரமாக மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமைத்த இந்த மேற்பார்வை குழு தனது வழக்கு தொடர்பான சிபிஐ திரட்டிய ஆதாரங்களை ஆய்வு செய்வதற்கும் சுதந்திரம் வழங்குவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலாவது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவோ அல்லது அறிவுறுத்தல்களோ தேவைப்படுமானால் உச்சநீதிமன்றத்தை அணுக சிறப்பு குழுவுக்கு சுதந்திரம் அளிப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கரூர் விவகாரத்தில் இந்த தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அமைத்த மேற்பார்வை குழுவானது தனது முதல் கூட்டத்தை விரைவாக கூட்ட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணை குழுவில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அந்த 2 IPS அதிகாரிகள் யார் என்பதை குழுவினுடைய குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய நீதிபதி அதே ரஸ்தோகியை முடிவு செய்வார் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இந்த கரூர் விவகாரம் என்பது ஒரு நாட்டையே உலுக்கிய நிகழ்வு என்றும் நீதிபதிகள் இந்த உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மேலும் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான இந்த குழுவுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்க வேண்டும் எனவும் அவருக்கான ஊதியத்தையும் தமிழ்நாடு அரசே வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.